காமராஜர் ஆட்சி காலத்துல ஒருத்தர் காமராஜர தேடி வராரு. அவர பார்த்தா ரொம்ப ஏழ்மையா இருக்காரு. ஒரு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. கை, காலெல்லாம் தூசியா இருக்கு. அப்ப அவரு ஓடி வந்து கேட்குறாரு. அப்ப காமராஜர் அவர "உள்ள வாங்க" அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க. "ஏன் என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, "நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பொம்பள பிள்ளை இருக்கு. கஷ்டப்பட்டு அந்த பொண்ண நான் காலேஜ் சேர்த்துட்டேன். ஆனா காலேஜோட ஃபீஸு ரூ. 16 கட்ட சொல்றாங்க. என்கிட்ட காசே இல்லைங்கய்யா. அப்ப அங்கிட்டு, இங்கிட்டு நான் விசாரிச்சு பார்க்கும்போது, உங்க பேர சொன்னாங்க. நீங்க கேட்டா உதவி செய்வேன்னு சொன்னாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா என்ன செய்றாருன்னா, அவரோட உதவியாளர் ஒருத்தர கூப்பிட்டு, இவருக்கு ஒரு ரூ. 16 குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டதும் அவர் சொல்றாரு, "ஏன்யா இப்படிதான்யா நெறைய பேர் வருவாங்க. இவங்கலாம் சும்மா பொய் ஃப்ராட் பேசுறவங்க. இவங்களுக்காகலாம் காசெல்லாம் குடுக்காதீங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம காமராஜர் ஐயா சொல்றாங்க, "நான் சொன்னது மட்டும் செய்" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அவரு ரூ. 16 எடுத்து குடுத்துறாரு. அவர் என்ன செய்றாரு, வாங்கிட்டு தன்னுடைய பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக போயிட்டார். அடுத்த நாள் திரும்பியும் அவர் வர்றார். அவர் வந்தத பார்த்துட்டு அந்த உதவியாளர் என்ன சொல்றாருன்னா, "ஐயா நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அவன் திரும்பி வந்திருக்கானே! இப்ப என்ன கத கட்டி நம்மட்ட காசு வாங்க போறான்னு தெரியலையான்னு" சொன்னோனே, "அவர உள்ள வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாரு. உள்ள வந்துட்டு அவர் சொல்றாரு, "இப்ப உங்களுக்கு என்னய்யா வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமராஜர் ஐயா சொல்லும்போது, "இல்லங்கய்யா, நான் உங்கள்ட்ட ரூ. 16 வாங்கிட்டு போனேன் இல்லையா? ம் என் பிள்ளைக்கு ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு, அங்கே போய் பார்த்தா ஃபீஸ் வெறும் ரூ. 14ன்னு சொன்னாங்கய்யா. இதுல ரூ. 2 இருந்துச்சு. அத உங்கள்ட்ட நான் ஒப்படைக்கணும் இல்லையா? அதனால தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அந்த ரூ. 2 குடுத்துட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, காமராஜரால மட்டும் தான் உள்ளத்துல யாரு நல்லவங்க, அவருடைய உண்மையான முகம் எது அப்படிங்கிறத அவரால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். வெளி தோற்றத்த வச்சு யாரையுமே நம்ம எந்த ஒரு முடிவும் பண்ணக்கூடாது. உயர்ந்த தலைவர்களால மட்டும் தான் அந்த மாரி செயல்கள் எல்லாம் செய்ய முடியும்.